அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கடுத்து வந்து என்னுடைய பிரதர் வந்து கார்த்திக் பிரதர். ரியலா சொன்னோம் அப்படின்னா என்னோட கூட பிறந்த ஒரு பிரதர் மாதிரி தான். ஏன்னா வந்து நாங்க வந்து டைட்டான் வாட்சஸ்ல வந்து ஒன்னா ஒர்க் பண்ற போது வந்து ஒரு நண்பரா இருந்து வந்து ஒரு 8-9 மாசம் வந்து கம்பெனில ஒர்க் பண்ண இருந்தோம். பட் ஆனா ஒர்க் பண்ற போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்றேன் வேறுபாடு வரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து பிரச்சனை அதெல்லாம் வரும். ஆனா வந்து இன்னைக்கு ஒரு தம்பியா இருந்து ஒரு நல்லா கிளீனா வழி நடத்தி டைட்டான் வாட்சஸ்ல வந்து ஒரு டீமா ஒர்க் பண்ற போது வந்து 23 பேர் இருந்தோம். அந்த 23 பேர் இடத்துல வந்து என்ன மட்டும் தனிப்பட்ட முறையில தேர்ந்தெடுத்து இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்டேஜ் எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி என்னுடைய பிரியாணனுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உண்மையா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாவே என்னன்னே வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா ரியலா வந்து ஜீரோ. எனக்கு வந்து உண்மையாவே ஒண்ணுமே தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன தெரியாத வந்த நபர் தான் நான். வந்து எனக்கு வந்து கண்டினியூவா அந்த வாய்ப்பு வந்து சரியான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி மாசமே எனக்கு பொங்கலே கிடைச்சு. பட் ஆனா அது வந்து ரியலைஸ் பண்ணல. நான் சாதாரணமா சொன்னோம் அப்படின்னா வீட்டுல வந்து சும்மா வந்து இந்த வீட்டுல வந்து கிரிக்கெட் மேட்ச், வாலிபால் மேட்ச் அது மாதிரிலாம் ஆடுறது, இந்த நாட்டியாலியா நடன நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு பாக்குறோமா. பொழுதுபோக்கு நல்லா கழிப்பேன். அது ஒரு அப்படி ஒரு நபரா இருந்தோம்னா அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு வந்து ஒரு 3-4 மாசமா கால்மி பிரதர் கால்மி பிரதர் கால்மி பிரதர்னு. சரி எதுக்கு சொல்றாரு, என்னத்துக்கு தான் சொல்றாரு, சரி என்னதான் பிரதர்னு ஒரு கட்டத்துல வந்து நம்பரவே பிளாக் பண்ணிட்டேன். நம்பரவே பிளாக் பண்ண பர்சன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து கரெக்டா திருப்பி அப்ப கூட வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்து கூட எடுத்துக்கூட கால்மி பிரதர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, லைஃப்ல எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும். அடா பிரதர் இது மாதிரிலாம் எத்தனையோ பார்த்துட்டேன். லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு சொல்லுக்கிறீங்க நீங்க. அதுக்கப்புறம் வந்து ரியலா சொல்றேன், வாழ்க்கையில வந்து எல்லாருமே அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். எனக்கு இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து எப்ப கிடைச்சு அப்படின்னா என்னுடைய பிறந்த நாள்ல கிடைச்சு. ரியலா வந்து எப்பவுமே அந்த மனிதனுக்கு வந்து பிறப்பு இருப்பாங்க மாதிரி இருக்கு. அது மாதிரி வந்து வர ஜூன் 17ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வந்து வருடம் முழுவதும் வந்து மிக சிறப்பா கொண்டாடுவோம். என்னுடைய அப்பா அம்மா வந்து இது பண்றேன், என்னோட அம்மா வந்திருக்காங்க. நான் இந்த ஒரு விஷயத்துல பெருமையா சொல்றேன். அவார்டு வந்து என்னோட அம்மாவுக்கு தான் பெருமையா இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து ஃபேமிலி வந்து சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு பிசினஸும் பண்ண முடியாது. ஜூன் 14ஆம் தேதி ஒரு சாதாரண நபரா வந்து ஒண்ணுமே தெரியாது வந்து வீட்டுல வந்து இருக்கேன். பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து கூட ஒரு கேக் வெட்ட முடியல. வருடம் முழுவதும் நல்லா வந்து கேக் வெட்டி சூப்பரா வந்து சிறப்பா பண்ணக்கூடிய நபர் நான். அப்படி இருக்கிற போது வந்து ஜூன் 18ஆம் தேதி நல்ல விஷயம். அது என்ன, இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வந்து எங்க அத்தைக்கு வந்து பெருமையா சொல்லலாம். ஜூன் 18ஆம் தேதி வந்து எங்க அத்தை பொண்ணோட 2வது குழந்தையோட வந்து மிகப்பெரிய நல்லா சூப்பரா பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா அருமையா பண்றாங்க. ஒரு 10,000 15,000 ரூபாய் செலவு பண்ணி கெடா விருந்து வச்சு அவ்வளவு அருமையா பண்றாங்க. அந்த இடத்துல போய் நின்று ஒரு இடத்துல வந்து உணரும் போது எல்லாருமே கூட்டு வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் வந்து அவ்வளவு செலிப்ரேஷன் பண்ற போதும் அந்த இடத்துல வந்து நான் மட்டும் தனிப்பட்ட முறையில மட்டும் போய் வந்து வீட்டுக்கு வெளியே நின்று இருக்கேன். வாடா தம்பி நீ வீட்டுல இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஒரு ஆள் கூட கிடையாது. பட் ஆனா வீட்டுல வந்து அந்த இடத்துல நின்று உணர்ந்து வந்தேன். இவரு கால்மி சொல்றாரு வந்து உடனே வந்து 19ஆம் தேதி சாயந்தரம் கால் பண்றேன், பிரதர் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஒர்க்கா இருக்கேன், நான் கூப்பிடுறேன் இருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி கால் பண்ணாரு. 23ஆம் தேதி கால் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல சொன்னாரு. பிசினஸ் என்னன்றதே தெளிவா சொல்றாரு. என்ன நம்பி வா, உன் வாழ்க்கையை மாத்துறேன், என்ன நம்பி வா, நீ உன் வாழ்க்கையை மாத்துறேன், ஒரே வார்த்தை. அந்த நம்பிக்கையான வார்த்தைக்காக தான். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சொல்றேன், வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிசினஸ் எடுக்கும் போது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. உனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் ஒன்றும் தெரியாது, நீ எல்லாம் அதெல்லாம் என்னத்துக்கு பண்ணிருக்க, உனக்கு எதுக்கு, நாங்கெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். உன் வேலை வந்து வீட்டுல வந்து அதோ இன்னொரு விஷயம் வந்து கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே வந்து ஒரு 4-4.5 வயசு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். அரசாங்க வேலைனா வந்து அவ்வளவு அருமையா வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணுவேன். அவ்வளவு லைக் பண்ணும்போது அப்படிப்பட்ட பர்சன்ஸா இருந்தோம்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணி அதுலயும் வந்து வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டேன். கொஞ்சம் முன்ன பின்ன மார்க்ல ஒழுங்கா படிக்கல அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே இது பண்ணி தான் கரெக்டா ஜூன் 25ஆம் தேதி எங்க அம்மாவோட எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல எல்லாம் பேசி கன்சல்ட் பண்ணி அந்த இடத்துல என் வீட்டுல வந்து என்னுடைய பாட்டி வந்து ஒத்துக்கல, அப்பாவும் ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கல. ஆனா துணையா நின்றது என்னுடைய தாய் மட்டும்தான். ஒரே ஒரு வார்த்தை இன்னொரு விஷயம் வந்து பெருமையா சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரே அடி கூட போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, போய் பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரே அடி கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா என்னுடைய அம்மா வந்து ரியலா சொல்றேன், அவங்களோட தாலி செயினை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஐடிக்கு வந்து ஜூன் 25ஆம் தேதி இன்னைக்கு கூட சிவகாமி ஜுவல்லர்ஸ்ல வந்து இன்னைக்கு கூட இருக்கும். இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னைக்கு கூட அந்த பில்லு வீட்டுல இருக்கும். உண்மையா சொல்றேன். 25ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு மேல போயிட்டு சொல்றான் பையன் ஏதோ நல்ல ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நகையை வச்சுட்டு வந்து கரெக்டா 4-4:30 மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஜிபே பண்ணிட்டேன். ஜிபே பண்ணிட்டு சொல்ல அந்த இடத்துல சொன்னேன், கண்டிப்பா உண்மை சொல்றமா, என்ன நம்பி வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அதுவும் தாலி வாக்கியந்தே கொடுத்துருக்கீங்க. சத்தியமா சொல்றது ரொம்ப பெருமை. அப்படி கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கை கண்டிப்பா மாறணும், நான் மாத்துறேன்.
கண்டிப்பா மாத்திரம் சொல்லிட்டேன்னா ஜூன் 26ஆம் தேதி என்ன சொல்லுவாரோ, நான் என்ன சொன்னாலும் எதை இது பண்ணாலுமே கரெக்டா வந்து ஜூன் 26 ஜூலை 7ஆம் தேதி வரையும் ட்ரைனிங் தான். உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல வந்து செந்தில் சாருக்கு வந்து ரொம்ப பெருமை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு மனிதனா வந்து மாறத்துக்காக செந்தில் சார் கோவை செஞ்சு அவரெல்லாம் உண்மையா சொல்றேன், எனக்கு ரெண்டாவது அப்பான்னே சொல்லுவேன். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படியே இன்னைக்கு நோட்டு போட்டு கூட வீட்டுல எழுதிருப்பேன். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுகளும் அந்த 26ஆம் தேதி இருந்து ஜூலை 10ஆம் தேதி வரையும் உட்காந்து மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். பிரதர் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 14 நாள் மீட்டிங். ஐயோ 3500 ரூபாய் போட்டுமே ஒரே மாசத்துல வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், இப்படி நகை வச்சுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல யோசிக்கும் போது இவர் வேற மீட்டிங் பாருங்க பிரதர். எப்பவுமே வந்து எங்க டீம்ல வந்து சரஸ்வதி மேமோட டீம்ல வந்து பெருமையா சொல்லணும் அப்படின்னா, நாங்க ஐடி போட்டோடனே போய் பிரசன்டேஷன் கொடுக்க சொல்ல மாட்டோம். எப்பவுமே வந்து 7 to 10 days வந்து ட்ரைனிங் செக்ஷன் எங்களுக்கு 3 மீட்டிங் வந்து பர்ஃபெக்ட்டா உட்காந்து வந்து அந்த 3 மீட்டிங் பார்த்துட்டு அதே மாதிரி எங்க முன்னாடி அப்பாயின் முன்னாடி எல்லாம் வந்து பிரசன்டேஷன் வந்து கிளீனா கொடுக்கணும். பிரசன்டேஷன் வந்து கிளீனா கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணலன்னா எங்க மேம் வந்து அப்செட் பண்ணல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டோம். அதுவுமே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உட்காந்துருப்போம். அவன் வந்து பிரசன்டேஷன் கொடுத்து அந்த இடத்துல நீ 100% ஓகே எலிஜிபிள், உன்னால வந்து கரெக்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களே மட்டும்தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்படி இருந்தா வந்து எனக்கு ஜூலை 11ஆம் தேதி இவர் லைன்லயே இருக்காரு, கான்கால்லே இருக்காரு. கரெக்டா வந்து பிரசன்டேஷன் ஒன்று கொடுக்க சொன்னாரு. மேடம் வந்து க்ளோசிங் வந்தாங்க. அந்த டைம்ல க்ளோசிங்னா எனக்கு அந்தன்றது வந்து தெரியாது. ஜூலை 14ஆம் தேதி பிரசன்டேஷன் கொடுக்குறேன். பிரதர் இவ்வளவு சூப்பரா இருக்கு, இவ்வளவு அருமையா பேசுறீங்களே, இவ்வளவு நாள் சும்மா பேசியெல்லாம் வந்து வாய்ப்பை வந்து வீணடிச்சிங்க, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பை இது பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் சரி என்ன பண்ண அப்படின்னா ஜூலை 11 ஒரு 20ஆம் தேதி வரை என் பாட்டுக்கு 3 பேருக்குமே யாருமே இவங்க சாரா மேம்க்கு இவர் 2 பேருமே இன்ஃபார்ம் பண்ணது. என் பாட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 50 கான்டாக்ட் பேசு, எல்லாருக்கும் பேசு, 3500 ரூபாய் கொடுங்க, 10,500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்தாங்க. வாங்க உங்களை கீழே 2 பேரை சேர்த்தணும், லெஃப்ட்ல 2 பேர் ரைட்ல 2 பேர் சேர்த்தனா போதுமான வாங்க. இதே தவறுகள் பண்ணோம்னா 10 நாட்கள்ல 50 கான்டாக்ட் விட்டேன். சொல்றேன் 10 நாட்கள்ல 50 கான்டாக்ட் விட்டேன். மார்னிங் பாசிட்டிவ் வச்சு எடுத்துட்டு தான் இருக்காங்க. பிரியா மேம் எடுத்து இன்னொரு விஷயம் வந்து பிரியா மேம் கரெக்டா நான் ஜாயின் பண்ணி செகண்ட் நாள் வந்து மார்னிங் பாசிட்டிவ் சூப்பரா அருமையா வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. எப்படி வந்து வீட்டுல வந்து அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க எவ்வளவு கடந்துட்டு வந்து ஒரு பெண்ணா இருந்து வந்து இந்த இடத்துல வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சொன்னா அவங்களோட மார்னிங் பாசிட்டிவ் செகண்ட் டே கிளாஸ் 27ஆம் தேதி மார்னிங் பாசிட்டிவ் அவ்வளவு சிறப்பான முறையில வந்து பண்ணி இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கோட வந்து அடியெடுத்து வச்சு கரெக்டா 180 நாட்கள் ஆகுது. 180 நாள் கம்பெனி வந்து கோல்லேட்டா இருக்கேன். ஸோ இது வரைக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 90,000 வந்து முடிச்சிருக்கேன். வெறும் 4.0ல ஒண்ணுமே தெரியாத மீட்டிங் போலான்னு வா சொன்ன நபர் தான் 4.0ல வந்து சும்மா ஒரு எம்டி கப்பா ஒரு மூலையில இந்த மாதிரி ஒரு சாதாரண நபரா இருந்தோம். ஒரு மூலையில வந்து உட்காந்துருந்தேன். ஏதோ மீட்டிங் லைவ் மீட்டிங்ல எப்படியும் ஓகே தான் போடுவாங்க, பிளேட தான் போடுவாங்க, என்னத்துக்கு போய் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து சாதாரண ஒரு நபரா அந்த மூலையில உட்காந்துருந்தோம். அதே மூலையில இந்த தருணங்கள் கிடைக்காத அந்த மேடை ஏறி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. உட்காந்து 5.0ல வந்து கரெக்டா குயிக் ஷாட் வச்சு ஒரு அவார்டு வாங்குறேன். செந்தில் சார் கிட்ட தான் வாங்கினேன். அது ஒரு விஷயம் பெருமையா சொல்லிடுவாங்க. அவர்தான் ஒரு சிறந்த ஆசை வந்துட்டுங்க. 5.0 6.0ல கோர் லீடு முடிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்னோட பிபி வந்து டேவிட் சாரோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இதுல வந்து கோர் லீடர் அவார்டு வாங்கினேன். அதே மாதிரி வந்து 7.0ல கரெக்டா வந்து டீம் லீடர் முடிச்சிருக்கேன். ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் தான் வந்து நான் வெறும் கோர் லீடர் வந்து அட்டென்ட் பண்ணது. ஒரு 3-4 மாசங்கள் வந்து நிறைய கத்துக்கினேன், நல்லா இது பண்ணேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு அற்புதமா வந்து. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம் அப்படின்னா வீக்னஸ்னா எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அப்படி இருந்த நபர் தான் நானு. ஆனா இன்னைக்கு வழி நடத்தக்கூடிய 2 அம்மையார்களும் வந்து பெண்கள். பெருமையா சொல்லுவாங்க, வழி நடத்தக்கூடிய அம்மா இருந்து இன்னைக்கு லீடர்ஸ் வந்து எடுத்து என்ன பண்ணக்கூடிய சரஸ்வதி மேம்க்கும் பிரியா மேம்க்கும், அதே மாதிரி ஒரு தந்தை வந்து செந்தில் சார் பண்றது, அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேப்டனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உமர் சார் பிளஸ் வந்து மேக்ஸிமம் சுரேஷ் சார் இதெல்லாம் சுரேஷ் சார் கிட்ட வந்து அந்த வந்து உழைப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. உமர் சார் கிட்ட வந்து பணிவு வந்து ரொம்ப பிடிக்கும். பணிவு யாருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இங்க வரோம்னா மீட்டிங் வரேன்னா வந்து மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆக்ஷனு ஹேபிட் அதை வாட்ச் பண்றாங்க. பேசுறதெல்லாம் கூட வாட்ச் பண்ண மாட்டேன். அவங்களோட ஹேபிட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எப்படி பீப்புள் கிட்ட பேசுறாங்க அப்படின்றதெல்லாம். அதே மாதிரி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருப்பத்தூர் மாவட்டம் பக்கம் நாற்றமலை தாலுகா வந்து ஒரு குக்கி கிராமம் தான் கொத்தூர்ல. அது கொத்தூர்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் வந்து 14 கிலோமீட்டர் தான், கர்நாடகா வந்து 60 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து எங்களுடைய மாவட்டம் வந்து அதே மாதிரி படிப்பவர்கள் ரொம்ப கம்மி. எங்க தாலுகாவில் வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து ஸ்கூல் படிக்கிறது இல்லை. எல்லாமே சாதாரணமா தினசரி கூலிங்கன்னா தினசரி கூலியா இருந்தா அந்த இடத்துல இருந்து வளர்ந்த வந்து ஒரு நபர் தான். 10th 12th நல்லா படிச்சு எல்லாம் சிறப்பான இது பண்ணிடலாம். பிசினஸ் எடுத்து பண்ணிருக்கோம். டீம்ல இருந்து சிறப்பா பண்றோம்.
நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், எங்க ஏரியாவுல சிறந்த முறையில வந்து ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணி நல்ல ஒரு ஆக்சஸ் இந்தியாவை நாங்க யாருன்றதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய நன்றிகளான எம்டி பிளஸ் சிஓ சார் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். பிளஸ் ஃபவுண்டர் வந்து சுரேந்தர் சாருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நான் சொல்றேன்னு, ஆக்சஸ் இந்தியாவை வந்து யார் வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பான முறையில பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் இந்தியா வந்து வாய்ப்பா பார்க்காதீங்க, வாழ்க்கையா பார்க்காதீங்க. யாரு வந்து உயிரா பாக்குறீங்களோ சர்வ நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா இந்த இடத்துல வந்து 2-2.5 வருஷத்துல வாரம் 60,000 நம்ம சுரேன் சார் வாங்குற மாதிரி வாரம் 4,20,000 சம்பாதிக்க கண்டிப்பா முடியும். வாய்ப்பு வந்து யாரும் விட்டுறாதீங்க. என்னைக்கு உயிரா எடுத்து பண்ணுங்க. சிறப்பான முறையில யார் யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து 1 ஐடியில் 3 ஐடியில் இருக்கீங்களோ வேகமா வந்து 7 ஐடியில் மாறிக்கும். சிறப்பான முறையில வந்து இன்கம் நல்லா பண்ணலாம். ஒண்ணுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியாது, 0 தான். பட் ஆனா நீங்க சிறப்பான முறையில சூப்பரா பண்ணிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு என்னோட அப்ளைனுக்கும் பிளஸ் எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃப்ரம் தான் என்னோட லைஃப் லைன்ஸ். இன்னைக்கு வந்து என்னோட லைஃப் லைன்ஸ் வந்து குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் அவார்டு வாங்கிக்கிறேன். கோர் லீடர் வந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க அவார்டு. எல்லாமே என்னோட அண்டர் தான். ஸோ எனக்கு வந்து உண்மையா ரியலா வந்து ரொம்ப செந்தில் சார் காலில் வந்தோடனே என்னோட பண்ண என்னோட அப்ரிசியேஷனு ரியலா வந்து இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சு. இங்கே மீட்டிங்ல கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து எங்க பெரிய நன்றிகள் வந்து சரஸ்வதி மேமோட கார்த்திகருக்கும் பிரியா மேம்க்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து பெருமையாக கடமைப்பட்டிருக்கேன். என்னைக்கும் வந்து எங்களோட சரஸ்வதி மேம் வந்து நான் எந்த இடத்துல விட்டு தர மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நல்ல ஒரு ஷேரிங் கொடுத்தீங்க. அம்மா நீங்க பேசுறேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என் பையன் கூட பேசுவான் நான் எதிர்பார்க்கவோ இல்லை. சூப்பர் சூப்பர். ஸோ உங்க குழந்தை எப்படி பேசுவான்னு உங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு இப்படி பேசுறத பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப சொல்ல முடியல, என்ன எப்படி சொல்றது, அந்த ஆனந்தத்தை ஷேர் பண்ண முடியல. உண்மை இதுதான். ஏன்னா நம்ம கூட இருக்கிற போது நம்மளோட பிள்ளைகளோட அருமை, நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மக்களோட அருமை நமக்கு தெரியாது. 4 பேர் கூட பழகும் போது அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும் போது நம்ம குழந்தையான்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தருணம் இன்னைக்கு அவங்க வெங்கடேஷ் பிரதரோட அம்மா கிடைச்சிருக்கு. உண்மையாலே இந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்குமே பிரதர். உங்களுக்கு ஒரு சின்ன ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. ஒரு 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வரும்போது பிளேடு போடுவாங்கன்னு நினைச்சீங்க அந்த மீட்டிங்கை, இப்போ என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வரும்போது கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் 4.0 வந்து அட்டன் பண்ற போது நார்மலா வந்து ஒரு அப்போ வந்து அது பிளேட் அப் அது மாதிரி இந்த சொல்லிட்டு என்ன ரொம்ப பிடிக்கல ஃப்ளோர் மார்க்கெட்டிங் இது அச்சீவ்மெண்ட் சக்சஸ் டீம் அச்சீவ்மெண்ட்ன்றாங்க, போய் எல்லாருக்கிட்டையும் பேசணுன்றாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. ஆனா வந்து 5.0 வந்து குயிக் ஷாட் அச்சீவர் வாங்கி அந்த இடத்துல உணரும் போது இல்ல இப்போ பிரசன்ட் இந்த ஸ்டேஜ்ல இதுதான் ஃபிளாஷ்பேக். இந்த மீட்டிங் தான் சூப்பரா இருக்கு. அது செந்தில் விசன் சாரோட இதுல இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா கருதுறேன். ரொம்ப வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவலும் வந்து இந்த ட்ரெய்னிங்க பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் பிளேட், இப்போ ட்ரெய்னிங் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பான முறையில். சூப்பர் சார். இதுதான் வேணும். ஏன்னா ஒரு விஷயம் தெரியாத போது ஒரு 2-3 ஃபோரம்ல வந்து மீட்டிங்னா அப்படியே லைக் வந்து ஆனா வந்து 5.0 வந்து 6.0 இப்போ 7.0ல இன்னும் பெட்டரா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் ED முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான மீட்டிங் சுரேந்தர் சாருக்கு தான் அந்த ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கேன். எந்த அளவுக்கு வந்து லைவ் மீட்டிங் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்றீங்களோ கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து சீக்கிரமா ஜெயிச்சிடலாம். சூப்பர் வெங்கடேஷ். ஸோ ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க. உண்மை இதுதான். இன்னைக்கு ட்ரைனிங் வராம 1000 ரூபாய் கொடுக்கணுமா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணுமா, அங்க